யார் அப்பா தங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயிலே எப்பா. பொதுவாக நாம் பார்த்த வரைக்கும் பெண்களை அவங்க அப்பாவுக்கு விரோதமா திருப்புறதுன்றது உலக சாதனை. அது பெண்கள் யாரை வேணா விட்டு கொடுப்பாங்க, யாரை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆமாமா, அவங்க வீட்டார எக்காரணத்தை கொண்டும் தலையே போனாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு பெண்ணை கோபம் மூட்டணும், அதாவது எக்ஸ்ட்ரீமா கோபப்படுத்தணும்னா அந்த பொண்ணை திட்டினா கூட அமைதியாக விடுவாங்க. அவங்க அப்பா அம்மாவை திட்ட ஆரம்பிங்க, அதுக்கு உங்க வாழ்க்கையின் உயிர் உங்க கையில் இல்லை. நீங்க இன்சூரன்ஸ் வாங்கிடுங்க பேசாம. ஏன்னா அதுக்கப்புறமா அவங்க எப்படி இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, என்ன வேணா திட்டிக்கோ, எங்க அப்பாவை என்ன பண்ணாத திட்டாது. அப்போ இவர் கேட்பாரு, என்ன உங்க அப்பா என்ன சும்மா பட்ட நல்ல மனுஷனா, எவ்வளோ ஏமாத்திருக்காரு, எவ்வளோ பொய் சொல்லியிருக்காரு. இப்போ என்ன, இப்போ பொய் சொன்னா என்ன, பொய் சொல்லிட்டு இப்போ என்ன, நீங்க பொய் சொல்ல மாட்டீங்களா? அப்பாக்கா லாயரா மாறிடுவாங்க. நீங்க பெண்களை மட்டும் நாம் பார்த்த வரைக்கும் பொதுவாக அவங்க அப்பாவை வெறுக்கவோ அம்மாவை வெறுக்கவோ அப்பாவை விட்டோ அம்மாவை விட்டோ பிரிக்கிற முயற்சியில் ஈடுபட்டீங்க, உங்க உயிருக்கு ஆபத்து. அது உண்மைங்க. அது அந்த விளையாட்டில் மட்டும் யாருமே இறங்கக்கூடாது. நீங்க அவங்க அப்பா எவ்வளோ பெரிய பாவி கொடும்பாவியா இருந்தா கூட அவருக்கு செலவு வச்சு கும்பிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அவங்க அப்பா அம்மாவை நீங்க எப்பவுமே வாழ்த்திக்கிட்டே இருக்கணும், புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும். அவங்கள போல நல்லவர் வல்லவர் யாருமே இல்லை. அவங்கள நீங்க அவங்க அப்பா அம்மாவை நீங்க கொஞ்சி அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க உயிருக்கு ஆபத்து இல்லாமல் இருக்கலாம். அல்லது நாளைக்கு வர்ற சாப்பாட்டில் விஷம் இருந்தாலும் இருக்கும். அதனால இது பொதுவாக இயற்கை நியதி. பெண்கள் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஒரு புருஷன் கல்யாணம் பண்ணும்போது இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான். ஆனா மனைவிக்கு அதை பத்தி சொல்லியே. நான் இதை வேடிக்கையா இருக்கலாம், சும்மா வேடிக்கையா நான் யோசிக்கிறது. ஒரு பாஸ்டரா பிரசங்கலாம் எடுக்கும்போது வேடிக்கையா சிலர் யோசிச்சுட்டு சிரிச்சுக்கிறது. எப்படின்னா, யோவான் அப்போஸ்தலன் சொல்றாரு, தேவனுடைய கற்பனைகள் புருஷன் தம் தகப்பனையும் தாயும் விட்டு மனைவியோட இசைந்திருக்கலான்னு சொன்னார் போல. ஏன்னா அது செய்ய முடியும். ஆனா ஒரு மனைவி தாங்க அப்பா அம்மா விட்டு வர்றதெல்லாம் அது ரொம்ப கஷ்டம். அது நீங்க எல்லாம் சிரிக்கிறத பார்த்தா அதெல்லாம் உண்மைன்றது உங்களுக்கு புரியும் இல்லையா? பெண்கள் என்னதான் நாங்க இந்த வீடை மாறி அந்த வீட்டுக்கு போறோம்னு வாயில சொன்னாலும் மனசு எங்க தான் இருக்கும். அவங்களுக்கு தான் கடைசி வரைக்கும் அவங்க கொடி பிடிப்பாங்க. எங்க அப்பாவை திட்டாதீங்க நீங்க, எங்க அப்பாவை அப்படின்றாங்க. இது உண்மை. ஆனா இவன் எவ்வளோ பெரிய கில்லாடியா இருந்திருந்தா